ரோட்ல மறிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா அது அடுத்த ஆர்டிஓ வந்துச்சா, இங்க ஆர்டிஓ வராதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா போலீஸ்காரங்க மாச கார்டு போட்டிருக்காங்க எங்களுக்கு. பாருங்க கிரீன், இது என்ன ப்ளூ கலரா? இந்த கார்டுடைய ஒர்த்து வந்து 12 300 ரூபா. எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆந்தை இங்க பாருங்க, ஆந்தை படம் போட்டு இன்னைக்கு டேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. வேற மாதிரி வேற லெவலில் பண்றாங்க. அடுத்து என்ன எங்க எவன் புடுங்க போறான் அப்படிங்கிறதையும் புரியல, பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிப்பாட்டி எப்படி நாங்கள் பணம் கொடுத்தோமோ 300 ரூபா, அதே மாதிரி தாங்க இந்த இடத்துலையும் வந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க. அதனுடைய வேல்யூவும் 300 ரூபா தான். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது டோக்கன் கொடுக்குறாங்களே, இது என்னவா இருக்குன்னு நினைக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேராதுங்க. இது வந்து மகாராஷ்டிரா உள்ள போலீஸுங்க சேர்ந்து கலெக்ட் பண்ணுறது. ஒரு வகையில் சொல்ல போனால் இது ஒரு லஞ்சம்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு பேப்பர் அடித்து மாத டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன ஒரு வேலைத்தனம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பயங்கரமான ஆளுங்க இவங்களாம். இதெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமான்னு கேட்டால் தெரியல. அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பார்க்கலாம் ஃபியூச்சரில் எப்படி நடக்குதுன்னு.